வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. என்னெல்லாம் தானம் இருக்குது? பூதானம், கன்னிகா தானம், ஸ்வர்ண தானம், அன்னதானம், கோதானம் என்னும் பற்பல தானங்கள். இதற்கு மேலான தானம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு என்எஸ்கே ஒரு கேள்வி கேட்பார். அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பதில் சொல்வார். தானத்தில் சிறந்தது நிதானந்தான் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். உண்மை, தானத்தில் சிறந்தது. இத்தனைக்கு மேலே இன்னும் வஸ்திர தானம் இருக்குது, கல்வி தானம் இருக்குது. எத்தனையோ குழந்தைகளை படிக்க வச்சாக்கா அது பெரிய தானம் இல்லைங்களா? இப்படி இருக்கும் பொழுது நிதானம் ரொம்ப முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கும் பிற்காலத்தில் அந்த காலத்தில் இல்லாத ஒரு தானம் வந்தது. எது தெரியுமா? இரத்த தானம். இரத்த தானத்தை பற்றி மக்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் உருவாக்கினாங்க. இன்னாருக்கு உங்களுடைய ரத்தம் என்ன ரத்தம், எந்த குரூப் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யாருக்கான உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் அப்புறமா 2 தானம் பற்றி இப்போ மக்கள் பேசுகிறாங்க. என்ன தெரியுமா? ஒன்று சொல்லுங்க. அதே தான், கண் தானம். இன்னொன்று உடல் தானம். சரி, முதல்ல கண் தானம் பண்ணினது யாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன க்ளூ கொடுக்கட்டுமா? அவர் 63 நாயன்மாரில் ஒருத்தர். சொல்லிடுவீங்களே, கண்ணப்ப நாயனார். இது பல 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 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. காளத்தி மலையை சுற்றி இருக்கிற அந்த காட்டில் ஒரு வேடன். அந்த வேடனுக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த மகன் பிறந்த உடனே எடுத்த உடனே அந்த குழந்தை குண்டா கனமாக இருந்தானா, தின்னுன்னு இருந்தானா. அதனால அவன் பேர் திண்ணன்னு வச்சாங்க. அந்த பையனுக்கு நல்ல வில்வித்தை, வாழ்வித்தை எல்லாம் சொல்லி கொடுத்து அவனுக்கு 16 வயசு ஆகும் பொழுது காடன்னு அவனுடைய ஒரு நண்பன், ஏன் நம்ம கன்னி வேட்டைக்கு போகணும், உங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு, உன்னை காட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறேன், நீ இன்றைக்கி எதை முதல்ல அடிக்க போறியோ பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த காலத்தில் அது ஒரு வழக்கம். நண்பர்கள்ங்கிறவங்க நம்மளுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தியவர்கள், கெடுத்தவங்க இல்லை. நல்ல நண்பர்கள் தான் செம்மைப்படுத்துவார்கள். அப்படி இந்த காடன் அழைச்சிட்டு போகும்போது அவன் என்ன சொல்கிறான், அங்கே ஒரு மலை தெரியுது பாத்தியா, அந்த மலையில் நான் முந்தி போயிருக்கேன், எங்கள் அப்பா என்னை அழைச்சிட்டு போயிருக்காரு, நான் அப்போ ரொம்ப சின்ன பையன், அங்கே ரொம்ப அழகான ஒரு சாமி இருக்குது தெரியுமா அப்படின்ன உடனே இவன் சொன்னான், என்னை அழைச்சிட்டு போறியாங்க அப்படின்ன பொழுது இவங்க அந்த காளத்தி மலைக்கு போகிறாங்க. போனால் அங்கே என்ன பார்க்குறாங்க, ஒரு அழகான சிவலிங்கம். இப்போ இந்த அவருடைய சிநேகிதன் சொல்கிறான், அந்த சாமி பேர் என்ன தெரியுமா? குடுமித்தேவர்னு பேர். நான் சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது வந்திருக்கேன்ல, அப்போ ஒரு ஐயா வந்தார், அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் நகர்த்திட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அது அபிஷேகமாக என்னமோ அப்படி தண்ணியெல்லாம் ஊற்றினார், அப்புறம் பூ போட்டார், அப்புறம் ஏதோ பிரசாதம் கொண்டு வந்துட்டு சாமிக்கு படைச்சிட்டு விழுந்து கும்பிட்டுட்டு போனார். தினம் அதான் பண்ணுவார் போல இருக்கு அப்படின்ன உடனே இவன் சொன்னது எதுவுமே அந்த திண்ணன் காதில் விழலை. காரணம், அவன் பார்த்த அந்த லிங்கத்தை அப்படியே பார்த்து மெய்மறந்து போயிட்டான். படித்தவனுக்குத்தான் பக்தி வரணுங்கிறது இல்லை, பாமரனுடைய பக்தி இன்னும் அதை விட உயர்ந்தது. அதை நாம் புரிஞ்சுக்கணும். பக்தி வேணும்னா சாமியை பற்றியெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஸ்லோகம் சொல்ல தெரியணும், படிச்சிருக்கணும். இல்லை, பக்திங்கிறது ஒரு உணர்வு உள்ளேருந்து வருது. அதுக்கும் படிப்புக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தமே கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு படிக்காத பாமரன் அந்த சிவலிங்கத்தை பார்க்குறான், அவனுடைய அன்பு அப்படியே பாகா உருகி போயிடுறான். அப்புறம் வாடா போகலாம், நீ இன்றைக்கி உன்னோட கன்னி வேட்டை பண்ணணும் வா அப்படின்னு அழைச்சின்னு போகும்போது பெரிய மனமில்லாமல் அந்த திண்ணன் போனானான். அடுத்த நாளைக்கு அவன் வரான். வரும்போது என்ன பண்ணுறான், என்ன சொன்னால், தண்ணி ஊற்றி அந்த சிவலிங்கம் மேலே தண்ணி ஊற்றணும், அப்புறம் பூ போடணும், அப்புறம் ஏதோ படைக்கணும்னு தானே சொன்னான். நான் இன்றைக்கி அதை செய்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணானா, இங்கே தான் அவனுடைய பாமர பக்தி என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும். தண்ணி எடுத்துகிட்டு வரணுன்னாக்கா ஒரு சொம்பலெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு அவனுக்கு தோணலை. பொன்முகலி ஆற்றுல போய் தண்ணியை நல்லா வாயில் இப்படி அள்ளி 3 வாயில் தண்ணி வச்சுக்கிட்டான். அங்கே என்னெல்லாம் பூ இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து தன் தலையில் சொருகிக்கிட்டான். அப்புறம் பார்த்தான், அடித்த பன்னி இறைச்சி இருந்தது, அதை நல்லா நெருப்பில் வாட்டினான். தேக்க மர இலையில எடுத்துக்கிட்டான். நேராக வந்தான் சாமிக்கிட்ட. அவர் மேலே இருந்த பூ அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு
இந்த வாயில் இருக்கிற தண்ணியை அப்படியே சிவலிங்கத்து மேலே துப்பிட்டான். அப்புறம் தலையில் வச்சுருந்தான்ல அந்த பூவெல்லாம் எடுத்து சாமிக்கு அழகாக அப்படியே வச்சுட்டு, அப்புறம் சாமி இந்தா உனக்கு நான் இப்போ தான் சுட சுட இறைச்சி வாட்டி கொண்டு வந்திருக்கிறேன், நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வச்சுட்டு கையை கும்பிட்டுட்டு நிற்கிறான். ஐயோ நான் எத்தனை நேரம் இங்கேயே நிற்பேன்னு அவனுக்கு தோணலை. அப்புறம் அவனுடைய தோழர்கள்லாம் வந்து கூப்பிட்றாங்க, வாடா எத்தனை நேரம்டா அவரையே பார்த்துட்ருப்பேன்னா எனக்கு அவரை விட்டுட்டு மனமே இல்லையே அப்படிங்கிறான். அடுத்த நாளைக்கு இதையே பண்ணுறான். இவன் பூஜை முடிச்சுட்டு போன பிறகு அந்த சிவகோச்சரியார் அப்படிங்கிறவர் தான் அங்கே பூஜை பண்ணுறவர், பூஜாரி. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வந்து பார்த்துட்டு, சிவா இது என்னது, இது அபச்சாரம், சாமி மேலே கண்ட காட்டுப்பூ, இந்த பூவெல்லாம் போடவே கூடாது, முன்னால் வேறு இறைச்சி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சுடப்பா, இது எந்த பாவியோ இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி பூ வச்சு அலங்காரம் பண்ணி நைவேத்தியமெல்லாம் படைச்சார். படைச்சிட்டு அங்கே உட்காந்து ஒரு அழுதுட்டார் அவர். அப்புறம் வீட்டுக்கு போனவுடனே அவருக்கு தூக்கமே வரலை. எப்போவோ அழுது தூங்கின பொழுது அவருடைய கனவுல பரமேஸ்வரன், ஈஸ்வரன் வந்து சொல்கிறார், சிவகோச்சரியாரே நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு நீங்கள் அங்கே செஞ்சது வந்து அபச்சாரம் இல்லை, நீங்கள் பார்த்தது தப்பு இல்லை, அவன் ரொம்ப அன்பின் மிகுதியால் எனக்கு பண்ணுறான், ஒரு காட்டான், ஆனால் அவனோட பக்தி உம்முடைய பக்தியை விட அதிகம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கும் மேலே சிவன் ஒன்று சொல்கிறார், அவனுடைய உண்மையான பக்தியை உங்களுக்கு பார்க்கணும்னா நாளைக்கு காலையில் மரத்துக்கு பின்னால் இருந்து பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் அப்படியே முழிச்சுக்கிறார். சிவனா பேசினார், ஓ நிஜமாக இருக்கும் சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு இவர் குளித்து முழுகிட்டு அதே இடத்துக்கு போய் ஒரு மரத்துக்கு பின்னால் இருந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது வரான் திண்ணன். வழக்கம் போல் இந்த வாயில் தண்ணி எடுத்துக்கிட்டு தலையில் காட்டுப்பூவெல்லாம் சொருகிக்கிட்டு அந்த பன்னி இறைச்சியை நல்லா வாட்டி தேக்காய் இலையில் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு வரான். வரும்பொழுது அவங்க வச்சுட்டு சாமியை பார்த்து வழக்கம் போல் அந்த அபிஷேகம் பண்ணால் அந்த பூவெல்லாம் வச்சா, சாமி நீ இதை சாப்பிடு அப்படியெல்லாம் அவனுக்கு தெரிஞ்ச முறையில் சொல்கிறான். சாமியை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது சாமியோட வலது கண்ணிலேருந்து லேசாக ரத்தம் வடிஞ்சுது. அவன் தொடச்சி பார்க்குறான், திருப்பி ரத்தம் வடியுது. பயந்துட்டான், ஐயோ சாமி உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த அன்பின் மிகுதியினால் என்ன பண்ணுறான், இரு எனக்கு பச்சளை வைத்தியம் தெரியும்னு ஓடி போய் பச்சளையெல்லாம் பறிச்சுட்டு வந்து நல்லா கசக்கி அந்த சாரை எடுத்து சாமியோட கண்ணிலெல்லாம் போடுறான். அந்த இரத்தப்பெருக்கு நிற்கவே இல்லை. இதெல்லாம் சிவகோச்சாரியார் மரத்துக்கு பின்னால் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரே தவிக்கிறாரு, சாமி கண்ணில் ரத்தம் வருதேன்னுட்டு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கூட யோஜனை பண்ணல. சாமி உனக்கு என்ன சாமி, என்கிட்ட கண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அம்பை எடுத்தான். அவனுடைய வலது கண்ணை எடுத்தான், சாமியோட வலது கண்ணில் வச்சுட்டான். இந்த ரத்தம் நின்றுடுச்சு. அப்பாடா இவ்வளவு தானா, இதை நான் செய்ய மாட்டேனா, இதுக்கு எதுக்கு பச்சலைன்னு நினச்சவன் சாமியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக கும்பிடுறான். அடுத்த கண்ணிலேருந்து ரத்தம் வருது, இடது கண்ணிலேருந்து ரத்தம் வந்த உடனே அவனுக்கு தாங்கலை. அவன் என்ன சொல்கிறான், இரு எனக்கு அடையாளம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த செருப்பு போட்ட காலால் இடது கண் மேலே அந்த தன்னுடைய காலை வச்சு அடையாளம் வச்சுக்கிறான். கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் அந்த அம்பை எடுத்து தன்னுடைய இடது கண்ணை எடுக்க போகும்பொழுது சிவபெருமானுடைய கை வந்து இப்படியே பிடிச்சு, நில்லு கண்ணப்பா நில்லு அப்படின்னு சொன்ன உடனே 3 தடவை சொன்னாராம், கண்ணப்பான்னுட்டு. அதனால தான் இன்றைக்கும் நாம் அவரை கண்ணப்ப நாயனாருங்கிறோம். என்ன சாமி எனக்கு புரியலையே அப்படின்ன பொழுது அவனுடைய அன்பை புரிஞ்சுண்டு சிவகோச்சரியார் ஓடி வராரு. ஓடி வந்து இவர் காலில் விழுந்து, படித்தவன் தான் பக்தி பண்ணணுங்கிறது இல்லை, வேதம் படித்தவனுக்கு தான் சாமி கிட்ட போகலாங்கிறது இல்லை, எப்பேற்பட்டவனுக்கும் இறைவன் கிட்ட இருக்கிறான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா அப்படின்னதுனால அப்போ பரமேஸ்வரன் அசரீரியாக சொன்னாராம், கண்ணப்பா என்றும் நீ என் வலப்பக்கத்தில் நிற்பாயாக அப்படின்னு. இன்றைக்கும் சிவபெருமான் லிங்கம்னாக்கா வலது பக்கத்தில் கண்ணப்ப நாயனார் சிலை இருக்கும். எங்கே நீங்கள் இந்த காலத்தையெல்லாம் போனீங்கன்னா பார்க்கணும், அங்கே குடுமித்தேவரை போய் பார்க்கணும். இந்த லிங்கத்துக்கு கண்ணிலேருந்து ரத்தம் வந்துதா, இவன் கண்ணை வச்சானா அப்படிங்கிற கதையெல்லாம் உண்மையிலேயே மெய் சிலிர்க்க வைக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு நாட்டில் நாம் பக்திங்கிற ஒரு பிரவாகத்தில் நாம் எல்லாரும் ஊறி வளர்ந்துருக்கிறோம். அதை அழிய விட்டுறக்கூடாது. பக்தி வேணும். பாமரனாக இருக்கட்டும் படித்தவனாக இருக்கட்டும், பக்திங்கிறதுக்கு ஜாதி மத பேதமே கிடையாது. சரி, இது கண்ணப்ப நாயனார் கண்ணை கொடுத்தார். இப்போ நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க?
அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு ஒன்று சொல்லணும். இப்போது கண்ணப்ப நாயனார் கதையை கேட்டோம். அதுக்காக சிவலிங்கத்துக்கு கண்ணில் ரத்தம் வரணுங்கிறது இல்லை, நீங்கள் உங்கள் கண்ணை தோண்டி தரலாம் சொல்லலை, அது அந்த காலம். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? நண்பர்களே நண்பர்களே கண்ணை தானம் செய்வீரா, பலருக்கு பார்வை தேவை, இந்த பூலோகத்தில் வாழ்ந்து முடிந்த பின்னும் உங்கள் கண்ணால் மற்றிருவர் பார்க்கலாம். இது கதையல்ல கனவல்ல, விஞ்ஞானம் செய்திட்ட விந்தை இது, இனி இருளல்ல ஒளி என்று இரு கண்ணுக்கு ஒளி தர உதவிடுது. கண்ணை நீ மூடினாலும் கண்ணாய் உதவிடும் பாரு. கருத்தோடு இந்த திட்டத்தில் உங்கள் பேரை சேரு. வாழ்ந்து முடித்தும் வாழ வைப்பது வான்மழை போன்ற தர்மம். நண்பர்களே நண்பர்களே கண்ணை தானம் செய்வீரா, பலருக்கு பார்வை தேவை. எங்களுக்கு தமிழ் புரியலன்னு சில பேர் சொல்கிறீங்களோ? ஓ மை ஃப்ரெண்ட்ஸ், donate your eyes, you will feel so good and nice. Many people need the light of sight. Even after your time, with your act so divine, you can live through the eyes of others. There's no sadness, no darkness, bring in the light into someone's life. God will be blessing your kith and kin forever. Through your kind action you'll be remembered forever. What you give when you go away will make someone see his way. Oh my friends, donate your eyes, you will feel so good and nice. Many people need the light of sight. இதுக்கு நான் ஏஆர் ரஹ்மான் அவர்களை தான் தேங்க்ஸ் சொல்லணும். காரணம், இந்த சாங்னால தான் ஐ வாஸ் இன்ஸ்பயர்ட் டு இப்படி ஒரு டொனேஷன் பற்றி ஒரு பாட்டு, டொனேஷன் பற்றி ஒரு பாட்டு பாடணுங்கிறதுக்கு இந்த டியூன் ரொம்ப வசதியாக இருந்ததுனால காட் பிளெஸ் யூ பேட்டா, திஸ் இஸ் மை பிளெஸ்ஸிங். அதுக்கு மேலே இன்னும் ஒரு தானத்தையும் சொல்லிடணுங்க. இன்றைக்கி என்ன தெரியுமா, உடல் தானம் பற்றி சொன்னோம்ல, அதையும் சொல்லிடுறேன், பாட்டாவே சொல்லிடுறேன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், உடலை தானம் செய்யும் போது வள்ளலாகலாம், உறுப்பை தந்து உயிரை காக்கும் தியாகியாகலாம், மறைந்த பின்பும் உதவுகின்ற நண்பனாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். உண்மையிலேயே நாம் எல்லாரும் கண் தானமும் உடல் தானமும் பண்ணணும்னு நிச்சயம் பண்ணிட்டோம்னாக்க இந்த பிறவியிலேயே நாம் மோட்சத்தை அடைஞ்சதா நம்ம அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க.